பிக் பேஷ் லீக் 2024-25 31வது போட்டி பிரிஸ்பன் ஹீட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப் 4ல் இருக்காங்க. அவங்க டாப் 4 தக்க வச்சுக்கணும்னு அந்த போட்டியை ஜெயிக்கணும். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி பொசிஷனில் தான் இருக்காங்க. டாப் 4க்கு இன்னுமே வாய்ப்போடு இருக்காங்க. இந்த போட்டி இதுக்கப்புறம் வர போட்டிகளை ஜெயிச்சுட்டு மற்ற டீம்ஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இடம் யோசிக்கிறதா இருக்குது. இப்போதைக்கு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜெயிக்கிறதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரைக்கர்ஸ் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமர லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களா, கண்டிப்பாக ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். அந்தளவுக்கு Real 11 நிறைய ஃபேண்டசி கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமர லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அடிலைட் ஓவல் அடிலைட்டில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் ஜனவரி 11 2:30 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. 78 போட்டியில் 42 பேட் ஃபஸ்ட்டு 33 சேசிங்கு. இங்கே பேட் ஃபஸ்ட்டு சேசிங் அப்படின்ற இடத்துல பேட் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. பேட் ஃபஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் சேசிங் இன்றைக்கி டேயில் ப்ரிஃபரபிள். ஜென்ரலாக அடிலைட் ஒரு ½ hour டிஃப்ரென்ஸில் இருக்கும் மற்ற இடங்கள்லேருந்து. சொல்லப்போனால் குயின்ஸ்லாந்து 1 ஹவருக்கு மேலே அந்த இடம் இருக்குது. பட் மெல்பர்ன் இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது ஒரு ½ hour டிஃப்ரெண்ட்டு. இந்த சன்செட் டைம் வந்து 8:33 அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுக்குற டைமு. இந்த 1 hour பிஃபோருங்கும்போது அந்த பிச்சில் வந்து சின்னதாக நிழல் விடும். அந்த இடம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நியூ பால் பவுலர்ஸுக்கு அது கொஞ்சம் பெட்டரான அட்வான்டேஜ் ஏற்படுத்தி கொடுக்கும். பேட்டர்ஸுக்கு டிஸ்டர்ப் இருக்கும். அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க பெட்டராக பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற நேரமாக இருக்கும். அடிலைட்டில் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. 166 ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது விக்கெட் ஆவரேஜாக 6 விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 தான் விழுந்திருக்கு. இதுதான் சேஸிங்கோட அந்த நம்பர் குறைவாக இருந்தாலும் விக்கெட்டும் குறைவாக தான் இருந்திருக்கு. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் 232க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பண்ணியிருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 92க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பண்ணியிருக்காங்க. 150க்கு பிளவாக 18 டைம்ஸு, 190க்கு அபவாக 12 டைம்ஸு. கொஞ்சம் ரீசன் ஸ்கோர்ஸ் பெட்டராகவும் வந்துட்டுருக்கு, இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அடிலைட் ஓவல் அப்படிங்கும்போது இந்த ஓவல் ஷேப்பு தான். சைட் பவுண்ட்ரிஸ் சின்னதாக இருக்கும், ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி பெருசாக இருக்கும். அதனால் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இந்த சன்செட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்காமல் விட்டால் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். அதுவும் ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய நேரம் ஸ்கொயரில் அடிக்க பார்ப்பாங்க. அதனால் LBW போல்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய நடந்திருக்கு. மேலே போட்டு விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க பவுலர்ஸு. அது இல்லை என்டோர் பவுலர்ஸ் நிறைய சக்ஸஸாக இருந்திருக்காங்க. அதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஓப்பனர்ஸ் வந்து ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரைட் பவுண்டரிஸில் ஃபீல்ட் செட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் ஓப்பனர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. எப்பயுமே மாத்தி ஷாட் மாதிரி பிளேயர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. என்டோர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது பீட்டர் சிடில் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்திருக்காரு. ஸோ நிறைய யார்க்கர் லென்த் கடைசியில் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் அந்த சைட் பவுண்டரிஸை டார்கெட் பண்ணி அடிக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து கத்தி ஷாட் ஆடும்போது நிறைய காலியாக இருக்காங்க. இதெல்லாமே மைண்ட் பண்ண வேண்டியதுக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக அடிக்க போகிற மாதிரி பால் போடுவாங்க. அப்போ லாங் ஆன் லாங் ஆஃபில் கேட்சஸ் ஆகிறது, இந்த விஷயங்களும் நடந்திருக்கு. ரீசன் ஸ்கோர்ஸை பாருங்கள். ஒரு சில இடங்களில் 200 அப்படிங்கிறது கிராஸ் ஆகிருக்கு. 214. ஸோ அங்கே வந்து 203 வரைக்கும் வர முடிஞ்சிருக்கு. 205 அந்த இடத்துல 211 அப்படின்னு ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் 200 அப்படிங்கிற போதும் ஸ்ட்ரைக்கர்ஸ் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸுக்கான ஹோம் அப்படின்னா கூட அவ்வளோவா ரீசன் பெட்டர் அவுட்புட் அவங்களுக்கு வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு ஓகேவான அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்த காலம் மாதிரி இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்களோட கேப்டன் மாத்தி ஷாட் சில போட்டிகளை இப்போ ரீசெண்டாக விளையாடுறதும் அவங்களுக்கு பெரிய பின்னடைவு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் அன்லக்கி சீசன்னே சொல்லலாம். ரொம்ப க்ளோஸ் மேட்சஸ் அவங்க சைடு முடியாமல் ஆப்போனன்ட்ஸுக்கு முடிஞ்சதுனாலையும் பின்னாடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸு அவங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரி வர ரீசெண்டாக இன்டர்நேஷ்னலில் விளையாண்டுருக்கார் அப்படின்றது தெரியும். அவங்க நல்ல ஃபார்மில் டச்சில் இருந்து தான் அங்கே வராரு. ஓப்பனராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அலெக்ஸ் கேரி டார்ச் ஷாட் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். டார்ச் ஷாட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்லா இருந்திருக்கார். கேரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, விக்கெட் கீப்பராக பாசிபிளாக அவர் தான் இருப்பார். ஒல்லி போப்பு இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
ஒரு பாயிண்டில் ஒல்லி போப் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு யோசித்தோன்னா தொடர்ந்து ஒல்லி போப் இந்த டீமோட ட்ராவல் பண்ண போகிறார் அப்படிங்கும்போது விக்கெட் கீப்பராக அவர் தொடர்ந்து நல்லாயிருக்கு. ஏன்னா கேரி பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் இருப்பார், அடுத்த போட்டியில் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. டெஸ்ட் கிரிக்கெட் இல்லை மற்ற இடங்கள்லேருந்து ஒரு வெளியில் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும்போது ஒல்லி போப்புக்கு விக்கெட் கீப்பிங் இருந்தால் இருக்கலாம். ஆன் டைமில் அதில் கிளாரிட்டி எடுத்துக்கலாம். டார்ச்சி ஷாட் பவுலிங் பேஸில் ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தேவைப்படுங்கிறனால சின்னதாக போல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பேஸில் இங்கே நல்லா பண்ணியிருக்காரு. கிறிஸ்லினோட அந்த ஃபார்ம் கொஞ்சம் பரவாயில்லன்னு மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சீசன் ஆரம்பத்தில் அவரோட ஃபார்ம் எப்படின்னு பார்த்துருக்கோம். பட் இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்குற ஃபீல் இருக்குது. ஜாக் வெதரால்டு எதிர்பார்ப்பு அதிகம், ஆனால் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. ஒரு பாயிண்டில் மாற்றி ஷாட் வருவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. டோ ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் சீரியஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால பாசிபிளாக இன்றைக்கி இருக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை இருக்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக ஜாக் வெதரால்டை ரீப்ளேஸ் பண்ணுவார். அப்போ டார்ச்சி ஷாட் 1 டவுனு இல்லை லின் 1 டவுன் அப்படிங்கிற மாதிரி டார்ச் ஷாட்டை நம்பர் 4 அப்படின்னு கூட மாறலாம். அந்த ஆர்டர் ஆன் டைமில் நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஒல்லி போப் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. ஸ்டில் போன போட்டியில் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்தார். அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் யோசனும் க்ளோவருக்குள்ள பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அலெக்ஸ் ரோஸு, ஜேமி ஓவர்டன், லியாம் ஸ்காட்டு இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் கன்சிடரபிள். அண்ட் ஜேமி ஓவர்டன், லியாம் ஸ்காட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் அடிஷனலாக இருப்பாங்க. ஹென்ரி தார்ன்டன், டக்கெட்டு அண்ட் லாய்டு போப்பு. ஸோ ஒரு இடத்துல யோசிக்கும்போது ஒரு ஸ்பின்னர் தேவைப்படுற மாதிரி ஒரு இடம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல தான் டார்ச்சி ஷாட்டை யோசித்து போவாங்க. ஏன்னா லியாம் ஸ்காட்டோட ஓவர் கண்டிப்பாக குறையும். ஓவர்டனை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. தார்ன்டன் இந்த கிரவுண்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. டக்கெட் ரீசெண்டாக பயங்கரமாக சைன் பண்ணுறாரு. ஒரு பேட்டிங் பேஸில் ஓவர் தார்ன்டன் வர்றதுக்கு வாய்ப்பு. லாய்டு போப்பு லெக் பிரேக் பவுலிங் பாய்ஸ் இல்லாதது கொஞ்சம் மைனஸாக நம்ம பார்க்கலாம். பாய்ஸ் இந்த போட்டியில் விளக்கியிருக்காங்க. அண்டு பேஸ்லியும் இல்லை. பிரிஸ்பன் ஹீட்டு டேனியல் ட்ரூவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜாக்வுட், காலின் முன்ரோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஜாக்வுட் ஒரு மியூசிஷியன், நிறைய மல்டி டேலண்டட். பட் இங்கே எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கணும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கார், பெஸ்ட்டாக இல்லை. அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் போடும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவரோட மைண்ட் செட் இருந்திருக்கு. ஆனால் பவுலிங் பேஸில் அவரை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது இந்த சீசனில் பார்க்குறோம். காலின் முன்ரோ கேப்டன் ஓரளவுக்கு ஓகேவாக விளையாடுறாங்கன்னா பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியல. நாதன் மெக்ஸ்வீனி, மேட் ரென்ஸா டீசெண்டாக விளையாடுறாங்க. எக்ஸ்வீனி வந்த போட்டியில் விளையாண்டதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ரென்ஸா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காரு. மேக்ஸ் பிரியன்ட் டாப் ஆர்டரில் மெக்ஸ்வீனி, முன்ரோ, ஜாக்வுட் 3 பேருமே ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்றதுனால கடந்த சில போட்டிகளில் மேக்ஸ் பிரியன்ட்டோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஷோ வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அல்சாப் டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இங்கிலாந்து பேட்ஸ்மேன். ஓரளவுக்கு உள்ளே வரலாம். ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். நேசர், பேர்லெட்டு இவங்கெல்லாம் பேட்டிங்கில் ஓரளவுக்கு பண்ணக்கூடிய பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக குவாலிட்டி இருக்குது. ஸ்பென்சர் ஜான்சன், ஸ்வெப்சன் அண்டு குஹன்மேன் இவங்கெல்லாம் கண்ட்ரோல்டு பவுலர். இந்த டீமுக்கு ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் பேஸில் ஸ்பென்சர் ஜான்சன் நல்லா இருக்கார். ஸ்வெப்சன் அண்ட் குஹன்மேன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸ்வெப்சன் ஓரளவுக்கு தான் வீசுகிறாரு. 2 டீம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு இந்த டீமில் பெட்டர் அவுட்புட் கொடுக்குற ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஹோம் அப்படின்ற மாதிரியும் அடிஷ்னலாக அலெக்ஸ் கேரி இன்க்ளூட் ஆகிருக்கார் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்குமோ அப்படின்னு தோணுது. இங்கே லியாம் ஸ்காட் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. அதில் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஜாக்வுட், கேரி அப்படின்ற இடத்துல டெஃபினட்டாக கேரி பெஸ்ட்டாக இருப்பார். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படிங்கிற டாப் ஆர்டர் அவுட்புட்டு பெட்டராகவும் இருக்கும். அண்ட் டார்ச்சி ஷாட்டு முன்ரோன்னு பார்க்கும்போது டார்ச்சி ஷாட்டு பெட்டராக இருக்கார். முன்ரோ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கார். லின்னு ஃபார்ம் பேஸில் மெக்ஸ்வீனியோட பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் இதில் யோசிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக மெக்ஸ்வீனி சைடு தான் போவோம். மெக்ஸ்வீனி அடுத்தடுத்த போட்டிகளில் டவுன் ஆகிருக்கனால அதுலேருந்து வெளியில் வருவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ ஆனால் லின்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த போட்டியில் இம்ப்ரூவ் ஆகிட்டு வராரு. அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணுறாரு. வெதரால்டு ரென்ஸாவை யோசிக்கும் போது டெஃபினட்டாக ரென்ஸா பெட்டராக இருக்கார். ஒல்லி போப், மேக்ஸ் பிரியன்ட்டு இல்லை ஒல்லி போப், டாம் அஸ்லாபே விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அலெக்ஸ் ரோஸ், மேக்ஸ் பிரியன்ட் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் பிரியன்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கார். டாம் அல்சாப்பா இல்லை ஒல்லி போப்பானா அல்சாப் T20 ஃபார்மேட்டில் பெஸ்ட்டு. ஒல்லி போப் இந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் முயற்சி பண்ணுறாரு. ஈக்குவலாக நம்ம பார்க்கலாம். ஜேமி ஓவர்டன், நேசர்னு பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன் ஆப்வியஸாக பெஸ்ட்டாக இருப்பார். நேசர் விக்கெட் டேக்கிங் பேஸில் அண்ட் பேட்டிங் பேஸில் ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். லியாம் ஸ்காட்டு, ஜேவியர் பேர்லெட் கிட்டத்தட்ட ஓகேனா கூட பேர்லெட்டோட அந்த விக்கெட் டேக்கிங் பெஸ்ட்டாக இருக்குது.
ஒரு பாயிண்டில் ஹீட்டுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லணுன்னா அவங்களோட பவுலிங் பேஸில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுலிங்கில் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாத ஃபீல் இருக்குது. லாய்டு போப்பும் ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுக்கிறாரு. டக்கெட் கண்டிப்பாக கண்ட்ரோலாக வீசுகிறாரு. தர்ன்டன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருக்கார். இருந்தால் கூட ரன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஜேமி ஓவர்டன் சைடும் அதை தான் சொல்லணும். லியாம் ஸ்காட் ஓகேவாக பண்ணுறாரு. இந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு ஒரு பின்னடைவு. அதனால தான் பேலன்ஸாக பார்க்கும்போது ஹீட்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஹோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைக்கர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோன்னு தோணுது. இது மட்டும்தான். கண்டிப்பாக ஈக்குவல் ஃபைட் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு பாயிண்டில் மாற்றி சாட்டியது வந்தால் டெஃபினட்டாக ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அதை எடுத்துப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன் அடிஷ்னலாக டார்ச்சி சாட்டி இருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில் கொஞ்சம் அட்வான்டேஜ். லியாம் ஸ்காட்டோட ஓவர் குறையும்னு எதிர்பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன் இங்கே மெக்ஸ்வீனி. ஸோ அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும், மெக்ஸ்வீனி அண்டு ரென்ஸா அகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவ். அண்ட் கிறிஸ்லின் நல்லா இருந்திருக்கார். இப்போ என்ன மாதிரி பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். விக்கெட் டேக்கிங் பேஸில் மைக்கேல் நேசர் அகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கார். இந்த சைடு மாத்யூ ஷாட் தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கார். மாத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போட்டியில் இருந்தால் கண்டிப்பாக கன்சிடரபுளாக இருப்பார். நான் பவுலிங் பேஸில் அவர் எடுத்துப்பாரா அந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. பார்க்கலாம். அண்ட் டோ இன்ஜுரிங்கிறதுனால பெரிய அளவில் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அவரால் வர முடியுமா அப்படிங்கிறது அங்கே கேள்வியாக இருக்குது. வந்தால் எல்லா ஆப்ஷனையும் எடுத்துப்பார் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது பார்லட் அண்டு ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் நேசரும் வீசிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. குகன்மேனும் நிறைய டைம் வீசிடுறாரு. அதனால் ஃபுல் கோட்டை அந்த 4 பேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இங்கே ஜேமி ஓவர்டன், ஹென்ரி தாண்டன், லாய்டு போப் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓவர்டன் அண்ட் தாண்டன் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் டக்கெட் வீசினா ஆச்சரியப்படுறதுல தாண்டன் பவர் சர்ச்சில் போகலாம். அண்ட் பார்லட் அண்டு ஸ்பென்சர் ஜான்சன் எண்டில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஹீட்டுக்கு சின்னதாக அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஹெட் டு ஹெட் வின்னில் ஹீட்டு 11 அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 9 அப்படின்னு இருந்திருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு வெற்றி அதிகமாக இருக்குது, சேஸ் பண்ணும்போது ஒரு வெற்றி அதிகமாக இருக்குது. பெரிய லெவலில் அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கல. ஸ்ட்ரைக்கர்ஸ் ரீசெண்டாக பாருங்கள் ரொம்பவே டவுனாக இருந்திருக்காங்க. கடந்த 5 போட்டியில் ஒரு போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ரெனகேட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அதுவுமே ரெனகேட்ஸ் 142க்கு 9 அப்படின்னு முடிஞ்சதுனால லோ ஸ்கோர்னால் ஜெயிச்சிருக்காங்க. அது அடிலைட்டில் தான். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் வின்னு ஓரளவுக்கு ஓகே தான். இருந்தால் கூட மிடில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. ஆரம்பத்தில் அப்படியே வெற்றி அப்படின்னு வந்த இடத்துல மிடில் பேர்த்து கூட, சிக்ஸஸ் கூட, ஸ்டார்ஸ் கூட தோற்றுருக்காங்க. ஸோ அவங்களோட ரைஸுக்கு இவங்களோட வீழ்ச்சி தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ கடந்த 10 போட்டி இந்த 2 டீம்ஸ் கடையில் பார்க்கும்போது ஹீட்டு கடந்த 4 போட்டியில் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு போட்டி, அதுக்கு முன்னாடி ஹீட் 2 போட்டி, ஸ்ட்ரைக்கர்ஸ் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து 3 போட்டி. ஸ்ட்ரைக்கர்ஸோட ரைஸில் அவங்க கொஞ்சம் பெட்டராக அந்த சீசனில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். பட் டெஃபினட்டாக ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் ஹோமாக இருந்தால் கூட ஹீட் கண்டிப்பாக நல்ல ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். டாப் 14 என்ன மைண்டில் டார்ச்சிஸா டாபியூஸா நல்ல பிக்காக இருக்கலாம். ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக தேவைப்படும் அப்படிங்கிற ஆங்கிள். அதில் மாத்யூ ஷாட் சின்னதாக கன்சிடரபுளாக பார்க்கணும். நாதன் மெக்ஸ்வீனி ஆப்வியஸாக இந்த டீமோட பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. கிறிஸ்லின்னு டீசெண்டான பேட்டர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணுறாரு. மேட் ரென்ஸாவோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது. வெதரால்டோட அந்த இடம் யோசிக்கணும். ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் ஃபார்மில் இருந்தார். இன் அண்ட் அவுட் அப்படின்னு வச்சதுனால இங்கே ஃபார்ம் அவுட் ஆகிற ஃபீல் இருக்குது. மேக்ஸ் பிரேயன் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிறனால இவரோட சக்ஸஸ் இருந்துகிட்ருக்கு. ஒன்லி போப் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியும். அடிஷ்னலாக ஒரு 10-20 ரன்ஸ் இருந்தால் 11க்குள்ளே வந்துடலாம். நேசர், ஜேமி ஓவர்டன், பார்லட்டு இவங்கெல்லாம் பேட்டிங் பேஸ்லேயும் இருக்கிற பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. ஸ்பென்சர் ஜான்சன், ஹென்ரி தாண்டன், பிரெண்டன் டக்கெட்டு, லாய்டு போப் இவங்கெல்லாம் முழுமையான கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு. விக்கெட் டேக்கிங் பேஸில் லாய்டு போப் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கார். லேட்டாக கொஞ்சம் டவுன் ஆகிற இடத்துல வீசுறதுனால தாண்டன் இங்கே ரொம்பவே பெஸ்ட்டு. ஜான்சனோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டக்கெட் இம்ப்ரூவ்டு பவுலராக இருக்கார். பிக் பேஸில் ஜாக்வுட், வெதரால்டு, டாம் அல்சாப் அண்டு பிரெண்டன் டக்கெட்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாக்வுட்டு டாப் ஆர்டரில் வரதுனால சின்ன கன்சிடரேஷனில் வைக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 30+ அடிச்சுட்டா நம்ம டீமுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வெதரால்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பேஸில் டொமஸ்டிக்கில் நல்லா இருந்தார். நான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அது இல்லாமல் முதல் போட்டியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டார். பட் ஸ்டில் பயன்படுத்தலை அப்படிங்கிற இடத்துல அவர் டவுன் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். அல்சாப் பாசிபிளாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இவரோட பேட்டிங்கில் ஒரு 20-30 ரன்னு விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸில் கொஞ்சம் அப்படிங்கிற இடத்துல உள்ளே வரலாம். டக்கெட்டோட அந்த பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு நேசர், ஓவர்டன் அண்ட் பார்லட்டை யோசிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம்
என்டோரில் வீசுறதுனால டெஃபினட்டாக கன்சிடரபிள். பவுலிங்லேயே சின்னதாக இப்போ நல்லா பண்ணுறாருங்கிறவங்க மட்டும் இல்லை, அடிஷ்னலாக பேட்டிங் அவுட்புட்டும் கொடுக்க முடியும். ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு கேரி, டார்ச்சி ஷாட்டு, நாதன் மெக்ஸ்வினி இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட்டாக இருந்திருக்கார் அந்த பேஸில். அண்ட் ஓகேன்னு தான் சொல்லணும். கன்சிஸ்டபுளாக கான்ஃபிடெண்ட்டாக அவர் யோசிக்க முடியல. ஏன்னா அடுத்தடுத்த போட்டிகளில் ஃபெயிலியர் அப்படிங்கும்போது ரிஸ்க் எடுக்கும்போதும் கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணுங்கிற மாதிரி மெக்ஸ்வினி தொடர்ந்து அவுட்புட்டை கொடுக்குறார். பார்க்கலாம். டார்ச்சி ஷாட் கன்சிடரபிள். ஒரு பாயிண்டில் பவுலிங் கொடுப்பாங்க, அதில் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிட்டால் பேட்டிங்கில் நல்லா டிஸ்பிளே பண்ணலாம். கேரி விக்கெட் கீப்பர் அந்த வகையிலேயே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட இங்கே வருவார் நம்புகிறேன். டீம் பாருங்கள். கேப்டன் அலெக்ஸ் கேரி, வைஸ் கேப்டன் ஜேமி ஓவர்டன். டார்ச்சி ஷாட் டீசன்ட் சாய்ஸ், கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் இந்த போட்டிக்கு. லின் நல்லா விளையாடுறாரு இந்த கிரவுண்டில், நல்லா விளையாட முடியும். ஏன்னா சைட் பவுண்டரிஸ் டார்கெட் பண்ணி தான் அவர் நிறையா விளையாடுவாருங்கிற வகையில் ஒரு அவுட்புட் கிடைக்கும். நேசர், ரென்சா, மெக்ஸ்வினி இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக அவுட்புட்டுக்கு கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸு, கன்சிஸ்டண்ட்டாக. தாண்டன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு பெஸ்ட்டு. லாய்டு போப் ஓரளவுக்கு நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. பார்லெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன், குகன் மேனை அப்பப்போ கன்சிடர் பண்ணுங்கள். மிடில் பேஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காரு, கேம்குள்ளே இருந்துகிட்டு இருக்காரு. இன்னும் போக போக நல்லாவே வர முடியும். அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது, அதை பார்க்குறோம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.